திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் பகுதியில் டையிங் தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர் மோசமடைந்துள்ள நிலையில் குடிநீர் குழாயிலிருந்து கருப்பு, சிவப்பு, மஞ்சள் என பல வண்ணங்களில் தண்ணீர் வருவதால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சரவணன் மேலும் இணைகிறார். வணக்கம் சரவணன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது இந்த ஒரு சம்பவம் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். திருப்பூர்ல இருந்து பல்லடம் செல்லக்கூடிய இடைப்பட்ட பகுதி தான் இந்த கரைப்புதூர் பகுதி. இந்த பகுதியில சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வர்றாங்க. இதுல மூலதனமான தொழிலே பனியன் தான், டையிங் தான். டையிங் பொறுத்த வரைக்கும் பனியன்களை கொண்டு டையிங் மூலமா சாயங்களை ஏற்றிவிட்டு பிறகு அந்த சாய கழிவு நீரை RO மூலமாக சுத்திகரிப்பு செய்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலை இந்த பகுதியில அரசே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தையும் அப்பாற்பட்டு தண்ணிகள் அதற்கு ஒரு பேமெண்ட் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தண்ணீர் சுத்திகரிப்பு பண்றதுல இங்க இருக்கக்கூடிய சாய ஆலை நிறுவனங்கள் எல்லாமே பல நிறுவனங்கள் நிலத்தடியில நீரை குழி தோண்டி அந்த நீரை குழிக்குள்ளாக இறக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மை. இந்த நிலை அனைத்து அதிகாரிகளுக்குமே தெரிந்தாலும் இன்றும் RO மூலமா தான் நாங்க சுழற்சியை கொண்டு இருக்கிறங்கிற ஒரு நடவடிக்கைகள்ல இருந்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. இந்நிலையில இன்றைக்கு தண்ணீர் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது இந்த கரைப்புதூர் பகுதியில. இதன் மூலமா இது அம்பலமா இருக்குது. இந்த நிலத்தடி நீர் தண்ணி முற்றிலுமாக சாய ஆலைகள்னால கெட்டு விட்டது. சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், கருப்பு நிறம், நீல கலர் போன்ற பல்வேறு கலர்கள வீதிக்கு ஒரு பகுதியா இந்த தண்ணீர்கள் குடிநீர் இணைப்புகள்ல வந்த ஒரு சூழ்நிலை கண்டு பொதுமக்கள் மட்டும் இல்லாம இந்த பகுதியை சேர்ந்த அதிர்ச்சி அடைந்து இந்த சூழ்நிலையை உடனடியா மாற்றுங்க, எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடையாத ஒரு சூழ்நிலை நாங்க இருக்கிறோம், யாருமே இதை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த லட்சுமி நகர் கரைப்புதூர் பகுதியில மேலும் நுண்ணறிவு பிரிவு போல ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த தண்ணீரை மீண்டும் சுத்திகரிப்பதற்கும் இந்த பொதுமக்களுக்கு மீண்டும் குடிநீர் வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர்றதுக்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்து இந்த பகுதியில எழுகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.